அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி: மரியாதைக்கு எல்லை வைத்தால் அது அவமதிப்பு ஆகாது. அதேபோல் அக்கீதா எல்லையுடன் கூடிய புகழ் உயர்ந்த ஈமானின் அடையாளம். தமிழ் கவிதை: புகழ் சொல் நெஞ்சம் நிறைய, குணம் சொல் வானம் வரை, அடியாராய் உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தன்மை அல்லாஹ்வுக்கே. இக்கவிக்கு ஏற்றாற்போல் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 44வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்: வன்சுப் இலா தாத்திஹி மா ஷிஅத மின் ஷரஃபின், வன்சுப் இலா கத்ரிஹி மா ஷிஅத மின் இல்மி. தமிழ் மொழிபெயர்ப்பு: நீ விரும்பிய எந்த சிறப்பையும் மாநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித மேனியோடு இணைத்துவிடு. நீ விரும்பிய எந்த உயரிய குணங்களையும் அவர்களின் கண்ணியத்தோடும் மகத்துவத்தோடும் இணைத்துவிடு. கவிஞர் கூறுகிறார், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் ஒரு எல்லைக்குள் அடங்கும் ஒன்றல்ல. அவரின் பண்பு, பெருமை, கண்ணியம், கருணை, தியாகம், தலைமை, அறிவு, நற்குணம் இவற்றில் எதை வேண்டுமானாலும் நீ உயர்த்தி பேசலாம். ஏனெனில் அவருக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு சிறப்பும் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருளின் வெளிப்பாடே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும்: இறைத்தன்மை அல்லாஹுக்கே, அடியார் தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த எல்லை பேணும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் எந்த அச்சமும் தேவையில்லை. இதுவே அழகான மதஹ், சரியான அக்கீதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் வானளவு உயரம், ஆனால் தௌஹீத் அதன் அடித்தளம்.